கெட்ட ஆவின்னு ஒன்று இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேருக்கு நல்ல ஆவியானவர். ஆனால் கெட்ட ஆவி ஒன்று இருக்கு, அது நம்மளை தாறுமாற நடத்தும், அது நம்மளை இஷ்டம் போல வாழ பண்ணும். நீ செய்கிற தப்பு உனக்கு தப்பாய் தெரியாது, நீ போகிற பாதை உனக்கு தவறாய் தெரியாது, நீ எடுக்கிற முடிவு உனக்கு தவறாய் தெரியாது. ஆனா போய்கிட்டு இருக்குது தப்பான பாதை. வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க கவனிங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத பாதையில நீ போவாயானால் ஆண்டவர் சொல்ற, நீ தாறுமாறின் ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் வரணும் உனக்குள்ள, கெட்ட ஆவி உன்னை விட்டு போகணும். சிலர் ஆவியில நிரம்புவது போல இருப்போம், கெட்ட ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நல்ல ஆவியை கண்டுபிடிக்கணும், பகுத்தறிவின் ஆவி வேணும் நமக்கு. சபையில இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா இந்த ஊழியத்தை நடத்துவது ரொம்ப கடினம். எந்த ஊழியக்காரனாலும் சபையில பரிசுத்த ஆளுகை இருந்தால் மாத்திரம்தான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க தாறுமாறாய் ஓடுகிற பாதையை விட்டு, கெட்ட வழிகளை விட்டு ஆண்டவருக்கு வைராக்கியமா வாங்க.